ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்துருவோமா? அது என்னென்னா ரோட்டு கடையில் பானிபூரி. அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சாச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா சுட வச்சுட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்கு இல்லையா பானிபூரி வத்தல், அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பிடுவோம். வேகாத பக்கம்லாம் நல்லா வெந்து உப்பிட்டு வந்துடும். இது வந்து நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இப்படி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்போ உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்டு. ஏன்னா கொஞ்சம் பாருங்கள், சும்மா 4-5 தான் உங்கள் கடையில் கொடுப்பாங்க. அது 50 ரூபா, 30, 40 ரூபான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது நீங்கள் வாங்கி இப்படி பண்ணும்போது நிறைய கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு நிறைய நீங்கள் கொடுக்கலாம். அதனால் வெளியில் வந்து அவங்க நீட்டாக செய்கிறாங்களா என்னான்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய்களில் நல்ல எண்ணெய்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா கோலி முட்டை மாதிரி நல்லா உருண்டையாக வந்துடுச்சா. எனக்கு அவ்வளோவா பானிபூரி பிடிக்காதுங்க. ஆனால் உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி பானிபூரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்? ரசப்பொடி பிடிக்குமா, மசாலா பொரி பிடிக்குமா, இல்லை சேட்டாங்க வைக்கிற உருளைக்கிழங்குல வச்சு கொடுப்பாங்களே அந்த பொரி பிடிக்குமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பானிபூரி முட்டை மாதிரி போட்டு எடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா.